பேபி உள்ள வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு கூட பிறக்காத தங்கச்சிலாம். நான் ஓப்பனாவே சொல்லுவேன், எனக்கு பர்சனலாவும் சரி அண்ட் ஓப்பனா எனக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க உள்ள. எனக்கு பர்சனலாக அறிவு ரொம்ப பிடிக்கும். அண்ட் 1890லேருந்தே அண்ணாவை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேர்ல்ட்லே ஒரு குட் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரேடன் பிளாஸ்ட் என்ன பண்ணாலுமே சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் வேலையில கரெக்டாக இருக்கேன். என்னை பார்த்தாலே நிறைய பேர் இசைவாணினாலே கான்ட்ரவர்சி மட்டும் தான் ஞாபகம் வரும். நீங்கள் தான் இப்போ காணாம போயிடுன்னு சொன்னீங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் செல்ஃபிஷ் தானே. ஸோ அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கான்றதை நான் வந்து பர்சனலாக நான் நேரில் பார்த்துருக்கேன். அவள் இடத்துல இருந்து அவளை ரியலைஸ் பண்ணாதவங்க யாருமே அவளை வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. லவ் யூ நாமி, ஐ லவ் யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயல் இசை நாடகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசை அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா நமிதாவுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ரொஃபஷனலாலும் சரி பர்சனலாலும் சரி, நிறைய இடத்துல இசை சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. தமிழுக்கும் அவங்க ஆதரவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் இசைவாணியை தயவு செஞ்சு நாங்கள் உங்கள் கரகோஷங்களோட மேலே கூப்பிடுறோம். நல்லா கைத்தட்டிடலாம். The award கொடுக்கிறதுக்கு please we request the owner of Chennai Jazz to please join us on stage. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்ம இசைக்காக. நம்ம இசை எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இசைவாணி. நான் பிக் பாஸ் முன்னாடியே வந்து எனக்கு நமியை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருந்தோம், நாடோடிகள் 2. அப்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறப்போ அப்போ அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் யாருன்னே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து ஒருத்தவங்க டக்குன்னு நம்ம ஜெல்லாக மாட்டாங்க. ஆனால் செம்ம சப்போர்ட், நல்லா பேசுவாங்க, நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க. அப்போலேருந்தே அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் பேபி உள்ளே வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு கூட பிறக்காத தங்கச்சிலாம் நான் சொல்ல மாட்டேன், கூட பிறந்த மாதிரி தான். ஒரு அழகாக ஒரு ஸ்டாச்சு, அதாவது ப்ளூ கலர், கரெக்டாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்டாச்சு நிற்கிற மாதிரி இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா அப்புறம் இவங்க உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், எனக்கு பர்சனலாகவும் சரி அண்ட் ஓப்பனாக எனக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க உள்ள. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியில் வந்த பிறகு இப்போ வரைக்குமே டச்சில் இருப்பாங்க. ஒரு சின்ன மெசேஜ் நம்ம ஹாய்ன்னு போட்டால் கூட இல்லை உடனே ரிப்ளை வரும் அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்க இது மட்டும் இல்லை, மேலும் மேலும் அவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணணுன்ட்டு நான் மனசார ஆசைப்படுறேன். நீங்கள் இன்னும் வேறு லெவலில் போகணும். நான் உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்குலாம் எனக்கு வயசு கிடையாது, பட் இருந்தாலும் மை ஹார்ட்டி விஷஸ். பாட்டா என்னடா வாழ்க்கை இது, பணம் தான் பெருசாகுது, பணத்தோட கம்பேர் பண்ணா உலகம் சிறுசாகுது, யாருக்கிட்ட சொல்லுவோம் எங்க குறைய, இந்த மேடையில பேசுவண்டா நிறைய, அட வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை நீ தாண்டி வந்தா வெற்றி வரும், இங்க அடியும் உதையும் வாங்கி தொங்குது கட்சி கொடி, இது நம்ம காலம் தைரியமா ஏறியடி. தேங்க்யூ. ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஈவென்ட் பற்றி மேம். ஆமாம், எனக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நான் எக்ஸைட்டிங்காக தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நான் ரேம்ப் வாக்லாம் வந்து நான் கிட்ட போய் பார்த்தது கிடையாதா. எனக்கு ஓகே, அவங்க இன்வைட் பண்ணதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் இங்கே உட்காந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பர்சனலாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் நமி வந்து பார்த்திங்கன்னா சச் அ குட் ஹார்ட். எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் நமி, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் ட்ராவலிங்கில் இருக்கோம். அவள் இவ்வளோ எடுத்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது யாருக்குமே வராது. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் செல்ஃபிஷ் தானே. ஸோ அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கான்றதை நான் வந்து பர்சனலாக நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு பர்சனலாக ஒரே விஷயம் சொல்லணும். நான் அதை நினச்சிட்டே இருந்தேன். அவள் இடத்துல இருந்து அவளை ரியலைஸ் பண்ணாதவங்க யாருமே அவளை வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அது நிறைய
கஷ்டத்துலேருந்து மேலே வரவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். அண்ட் இன்னும் அவள் நிறைய பண்ணணும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய அவள் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லவ் யூ நாமி, ஐ லவ் யூ ஸோ மச். கானா குயின் இந்த ஒரு டைட்டில் கேட்கும்போது எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? கானா குயின் ஆமா நீங்க தான். ஓகே, நான் இன்னும் எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலி எதுவுமே பண்ணாமலே இந்த டைட்டில் வந்து எனக்கு இன்னும் ஃபுல்ஃபில், இந்த டைட்டில் இருக்கிற அளவுக்கு நான் இன்னும் எதுவும் பண்ணலை. அப்படி பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், ஆசைப்படுறேன். மேம் நீங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் உங்களை ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய யூத் ரேப்பர்ஸ் லைக் வேடன் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் அறிவு அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே லைக் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரேப்பர்ஸ்க்கு? ஆமாம், நான் அறிவு வந்து எனக்கு பர்சனலாக அறிவு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏன்னா நான் சின்ன வயசு ஒரு 18-19லேருந்தே அண்ணாவை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அண்ணா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேர்ல்ட்லேயே ஒரு குட் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் அப்போலேருந்தே அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன் அறிவு அண்ணா கிட்ட. அண்ட் வேடன் பிளாஸ்ட், அதுதான் இது சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணாலுமே சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் வேலையில் கரெக்டாக இருக்கேன்ற மாதிரி. எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வரும். ஆனால் அந்த டைமில் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நான் அது நிறைய டைம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னை பார்த்தாலே நிறைய பேர் இசைவாணினாலே கான்ட்ரவர்சி மட்டும் தான் ஞாபகம் வரும். நீங்கள் தான் இப்போ காணா போயிடுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய இந்த கான்ட்ரவர்சிலாம் வரப்போ நம்ம அது பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளால அடுத்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதை நான் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அது பழகிருச்சு. இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி ஒரு டைமில் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் தேங்க்யூ. நான் இன்ஸ்பயர்ன்ற அளவுக்கும் இல்லை, இன்னும் அதுக்கான வேலைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் உங்கள் வாய்ஸ் மாதிரியே உங்கள் வாய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் ஸ்கின்க்கு பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், நான் மோஸ்டடாக ஸ்கின்னுக்கு வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் மட்டும் நான் அந்த ஹைட்ரா ஃபேஷியல் ஒன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கின்னுக்குலாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அம்மா வந்து ரொம்ப வில்லேஜ் டைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே போடாமல் இந்த பச்சை பயிரெல்லாம் இருக்குல்ல, பச்சை பயிறு, பாசி பயிறு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பீலு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ், நைட்டில் ஃபோனை வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க, அதுவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம். ஃபைனலி எல்லாரும் உங்ககிட்ட கேட்கறது தான் ஒரு சாங். பட் நீங்களே ஒரு சாங் உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 லைன்ஸ் நீங்க பாட முடியும்? எனக்கு நானே உங்களுக்கே நீங்க ஒரு 2 லைன்ஸ் டெடிகேட் பண்ணணும். பெஸ்ட் உமனா பேர் எடுத்த நம்ம வேர்ல்டுல இப்போ லயன்களா இருக்கிற இந்த கானா ஃபீல்டுல என்ன யாரும் நினைச்சதில்ல பெரிய ஆளாக்க, செத்தாலும் மறக்க மாட்டேன் தபலா டோலாக்க, முன்னாடி தான் சிரிச்சு பேசி குறைய சொல்லுவான் பின்னால, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் காலியாவான் தன்னால. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் இன்னும் எங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க. உங்களோட கெரியருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.